வணக்கம் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். கொஞ்சம் நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி வீடியோ பேசுகிறேன். எனக்கு கொஞ்ச நாளாகவே மார்ச் 6ஆம் தேதியில் ஜூன் 6வது மாதத்தில் இருந்தே நம்ம தனுசு லக்னத்துக்கு 8 சந்திர புத்தி, அவன் 8ல் இருக்க ராகுசாரமே வாங்கி புத்தியை நடத்துகிறான். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே இருப்போம்னு இருக்கிறோம். ரைட். இப்போ என்ன பேச வர்றேன்னா, வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 8:15க்கு சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். நிராயணப்படி, நாட்டு சாயனப்படி, எங்களுடைய லகரி ஆயனாம்சப்படியே அதை நாங்கள் கணிச்சிருக்கிறோம். போகிறாருன்னு வைங்களேன். இதில் என்ன நடந்திருக்கு, என்ன வரப்போகுது, என்ன யார் யாருக்கெல்லாம் யோகங்கள், யார் யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்லாம் நிறைய வீடியோக்கள் பேசுகிறாங்க. ஒருத்தர்ட்டெல்லாம் அவர் போட்டதில் 9 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்றாங்க. சத்தியமாக அப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்களாங்கிறதெல்லாம் உறுதியே கிடையாது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்குமா இன்னுமா இவங்க இந்த மக்கள் இந்த சனி பயிற்சி பலன்களை கேட்டு ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஏன்னா நான் அவ்வளவு பிரபலமாக, அதாவது நான் கல்வி கற்றுருக்குறோம், கல்வியை கற்றுக் கொடுத்துருக்குறோம், எல்லோரும் படிக்க சொல்லியிருக்கோமே தவிர இந்த புருடா சனி பயிற்சிகளை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக விளம்பரப்படுத்த முடியல. நம்மளால் வீடியோக்களில் போக முடியல, வைக்கலை. நம்ம கொஞ்சம் ரூடாக பேசுகிறோம். சனின்றோம், நம்ம சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்கள், ஜோதிட பிரியர்கள், ஜோதிட அறிஞர்கள் எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும்ல. என்னடா இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் சனிங்கிறான் அப்படின்னு. உண்மை அதுதாங்க. சனியன் தான் சொல்லணுமே தவிர சாத்தான் தான் சனியனாக மாறி இருக்கு. சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாட்டன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டன் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைத்தான் அந்த வார்த்தையினுடைய இன்னொரு தொடர்ச்சி தான் சனிக்கு கொடுத்தது. ராகு கேது இப்போ சேர்த்துக்கிட்ட பிளானட்டுங்க. ஜோதிடத்தில் மொத்தம் 7 பிளானட்டு தான். அதில் சனியை கடைசி பிளானட்டு சாத்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய அநீதி செயல்கள், நீதி செயல்கள் பூராமே நீதியை குரு சொன்னால் அநீதியை சனியன் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி. 2 நாள் சனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உண்மையிலே ஒவ்வொரு ராசிக்கு எப்படி பலன்கள் சொல்லி அவர்கள் அது எப்படி உங்களுக்கு நடைபெறாமல் போகுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம்னு நினச்சிருக்கிறேன். அது நீங்கள் கொடுக்குற வரவேற்பு கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. என்ன நம்புறீங்க? முள்ளால் தானே எடுக்கணும். அப்போ முள்ளால் எடுக்கிறப்ப அதை நம்ம விலைக்கு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் பயத்திலேருந்து வெளியே போயிடுவீங்க. இந்த 7 நாள் சனிங்கிற இந்த துன்பம் குப்பையாக பேசக்கூடிய இந்த பொய் சனிங்க, இது இல்லைங்க. ஜோதிடத்திலே இது இல்லை. 7 நாட்டு சனின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பொய். அதை விட இந்த திருநள்ளாறு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலையை, ஏன்னா ஆகம விதிப்படி அந்த பில்லரில் முருகன் தான் இருக்கணும், இந்த பக்கம் விநாயகர் இருப்பார். அதை திரை போட்டு சும்மா மறைச்சி வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. முருகர் இருக்கிற இடத்த முருகன் சிலையை சனியனை மாற்றி அது சனீஸ்வரன், சனி திருநள்ளாறு அப்படின்லாம் சொல்லி மக்களை குழப்பி, மக்களை அச்சுறுத்தி, மக்களை பயமுறுத்தி இந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அது. அங்கே இருக்கிற ஒரு தர்பானீஸ்வரர், சைவ கடவுள், அவர் மிகப்பெரிய மனிதர், அவர் தான் மூலவர். இது சும்மா வாயில் இருக்கிறத இதை இதாக்கி பிரபல்யமாக்குனாங்களே தவிர கோயில் எப்பவும் வணக்கத்துக்குரியது மற்றும் அல்ல. அது அச்சத்திலிருந்து மானுடர்களை காக்கக்கூடிய அடிப்படையான விஷயந்தான் அந்த கோயில் ஸ்தலங்கள் எல்லாம். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல பொய் வருமா? அந்த இடத்துல உண்மைதானே, ஏன்னா கடவுள் உண்மையானவருங்கிறப்ப. அப்போ அங்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய இது சிலையெல்லாம் என்ன பொய்யா அப்படின்னு மனிதன் நினைத்ததனால் அங்கே ஒரு வரவேற்பு நடந்து அவர்கள் இந்த 7 நாள் சனியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி, அது திருநள்ளாறு சனி பயிற்சிம்பாங்க, அது வாக்கிய கணிதம்னு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர். அதாவது எழுத்துக்கு எண்ணுகள். இப்போ 242ன்னு சொன்னோம்னா அந்த 242
ஒரு வாக்கியமாக சொல்லுவாங்க. கைலோன் சென்றான் அப்படின்வாங்க. அப்படின்னா அதுக்கு அந்த 242க்கு அந்த இது இல்லை. அந்த வாக்கியமாக எண்களை சொல்வதால் அது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கம் பேர். அவங்க அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்போவோ காஞ்சி சங்கரர் மடத்துல எல்லாம் சொல்லிட்டாங்க, எப்பா வாக்கியத்தை விட்டுட்டு திருக்கணியத்தை எடுத்துக்கங்கப்பா, அது நல்லா இருக்குது அப்படின்னு. பட் நம்மளுடைய தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய சவுத் இருக்கக்கூடிய மடங்கள்லாம் அதை ஏற்றுக்கலை. அதனால் திருநெல்வேலியிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம்னே போடுவாங்க. அவர் தான் திருக்கணித பஞ்சாங்கமும் போடுவாங்க. அது ஒரு பெரிய கூத்தெல்லாம் இருக்குங்க. உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பேசுகிறதுக்கு நான் வரல, அவரவர் பிளப்புகள். பட் இந்த 7 நாட் சனி, ஆஹா நமக்கு வந்துருச்சு 7 நாட் சனி மேசராசிக்கு, ஆகா ரிஷபராசிக்கு லாபத்தில் சனியை வந்து கோடீஸ்வர யோகத்தை கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதைத்தான் கேட்குறேன். சனியை பார்த்தால் தோஷம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. என்னுடைய பார்வையை என்னுடைய அமைப்பை நான் அப்புறம் பேசுகிறேன். சனியை பார்த்தால் தோஷம், சனியை இருக்கிற இடத்த வாழ வைப்பேன்னா அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரனை வாழ வைக்கணுமே. நீங்கள் ஏன் 7 நாட் சனின்னு சொல்கிறீங்க? சரி, சனி பார்த்தால் தோஷம்னா சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பானே. சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10ஆம் வீட்டை பார்ப்பான் தான் நின்ற வீட்டில் இன்னும். அப்போ 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பானே. அப்படிங்கிறப்ப அப்போ ரிஷபத்திலேருந்து லாபத்தில் இருக்கிற சனி அவனுக்கு லாபம் கொடுக்கணும்னா பார்த்தா தோஷமில்ல கொடுக்கும். அப்போ எதுக்கு எதை சொல்கிறது, எதை கொண்டாந்து எதோட நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இந்த விளக்கமெல்லாம் சொல்லணும். இந்த விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் போர்டுக்கு தாங்க போகணும். போர்டில் போய் இதை பூரா விளக்கிட்டோம்னு வைங்க. ஏன்னா சொல்கிறேன், ஜோதிடர் யாரும் இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் தான் அப்படின்வாங்க. நான் எல்லாரையுமே கூப்பிட்றேங்க, வாங்கங்க எல்லோரும் சேர்ந்து ஜோசியத்தை நல்லபடியாக கொண்டு போவோம். ஏன்னா திருமண பொருத்தம் பொய்ன்னு நான் 35 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நேற்று சொல்லலை, நான் சொன்ன வீடியோலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஒருத்தர்லாம் வந்து ரொம்ப பெருசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வீடியோவை எனக்கு அனுப்புனாங்க. அவர் ஜோதிட உலகத்துக்கு வந்து 10-12 வருஷம் தான் சொல்கிறாங்க. அவரை போட்டு மேய்ன்னு மேய்ஞ்சி 20 வீடியோ போட்டு என்னங்கடா உங்கள் சுபத்துவம், உங்கள் அபத்துவம், பாவத்துவம் சொல்லி அபத்துவ கருத்துக்களை சொல்கிறீங்க. அதாவது வந்து அபத்துவ கருத்துக்களையெல்லாம் நீங்கள் பேசி இந்த ஜோதிட உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டு அவரை நிப்பாட்டினோம். அவங்கெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது. அவங்களுடைய ஜோதிட கருத்துக்கள் வர ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஏமாற்றத்தை ஏமாற்றி விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா. ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ராசியை 20 பங்காக பிரிக்கிறேன்னு சொல்லி பிரித்து, ஏன்னா பலன்களை பூரா கணக்கு இருக்குன்னா கணக்கில் அது வந்துடும். எல்லாத்துக்கும் பலன் எங்கே, தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் பாவம் போதும். இவங்க என்னடான்னா தசாம்சம்னு ஒன்று போட்டுக்கிட்டு அதில் தொழிலை கண்டுபிடிக்கிறேன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மொத்தம் 800 கோடி மக்களுக்கு 12 லக்னம் தான், 12 ராசிகள் தான், 27 நட்சத்திரம் தான், அந்த 9 மகாதசை தான். இதுக்குள்ளே நுணுக்கி போகணும்னா அது எப்படி போகும்? எல்லாருமே என்ன கேட்க பழகிருக்கீங்க, எனக்கு எது செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி ஜோதிடத்தில் ஏதாவது உண்டா என்ன? அப்படி இருந்திருந்தால் நாங்கள் தானேங்க பெரிய ஆளாக இருக்கோம். சரி விடுங்க, இந்த 7 நாட் சனிகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பேசுவோம். விளக்கமாகவே ஒரு 12 வீடியோ போடுவோம். 12 ராசிக்கு இந்த மீன ராசியை மையப்படுத்தி. ஏன்னா மீனத்தில் அந்த பங்குனி 15ஆம் தேதி 29/3/2025 இரவு 8:15க்கு திருக்கணிதப்படி பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா மீனத்துக்கு. அதுக்கு உண்டான பலன்களை சொல்லுவோம்ன்றதுக்காக ரெடியானேன். அதுக்கு ப்ரீவியஸாக முன்னாடி ஒரு வீடியோ உங்கள் முன்னாடி போடுறோம். உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்கன்னா வீடியோக்களை போடுறோம், விரிவாக சொல்கிறேன். 7 நாட்டு சனி எந்த அளவுக்கு உங்களை பாதிக்காது. இந்த செல்வ யோகம், கோடீஸ்வர யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஜோசியர்கள் மத்தியில் இதை சொல்லணுன்றக்காக சொல்கிறேங்க. நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. ஆதரவுக்கு நன்றி. இருக்கோமுங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம். நன்றிங்க.